ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கடா தம்பிங்கெல்லாம் கிளம்பிட்டு நிற்கிறானோ அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நம்ம ஈத் விலாகோட பார்ட் 2 விலாக் தாங்க. இந்த விலாகில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வெளியே வந்து கிளம்பியாச்சு. அதாவது ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக தம்பிங்க ஆளா வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வெளியே போய் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே ஃபேமிலியாக வெளியே போய், அதனால் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு சடன் பிளான் தான் இதுவுமே. ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப குட்டியான விலாக் தான் இது. பட் உங்களோட ஷேர் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல, அதனால தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கிளம்பி எல்லாருமே வெளியே நிற்கிறோம். அதாவது கார் வரத்துக்காக நாங்கள் வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே போகிறது அப்படின்னு பிளான் பண்ணும்போது எங்கெங்கே நம்ம ஊருக்கு பக்கத்தில் சுற்றி பார்க்குற மாதிரிலாம் இடம் இருக்குது. விட்டா காரைக்கால், இல்லைனா தஞ்சாவூர், அதுக்கப்புறம் கும்பகோணம், இவ்வளோ தான். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லாங்காக அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் அழைச்சிட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இந்த திருவாரூரில் வந்து தாஜ்மஹால் வந்து அவங்க அம்மாக்காக கட்டியிருக்காங்க இல்லையா, அங்கே வந்து போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரைக்கால் போயிடலாம் அப்படிங்கிற பிளான். அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறம் காரும் வந்துருச்சு ஃபைனலி. 20 நிமிஷமாக வெயிலில் வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். கார் எந்த வந்துருச்சு அந்த வந்துருச்சுன்னு சொல்லி ஸோ ஃபைனலாக எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல வந்து செட்டில் ஆயாச்சு. காரில் கொஞ்சம் இடம் பத்தில் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணியும் போயாச்சு. ஏன்னா வந்து ஒருத்தவங்களை மிஸ் பண்ணால் கூட நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த தாஜ்மஹாலுக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே ஒன்றுமே கிடையாது தான். பட் அந்த ஒரு ஸ்டில்லுக்காகவும் ஃபோட்டோ சுற்றி பார்க்குறதுக்காகவும் அங்கே ஒரு போனோடனே வந்து மோர் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான். அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு கூட எங்கேயும் தனியாக வந்து இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மொட்டை வெயில் அன்றைக்கி. ஸோ அந்த வெயிலே போய் நின்றுட்டு மோரை வந்து சில்லுன்னு அங்கே ஊற்றி கொடுத்தாங்க. ஒன்றுக்கு 2 கப்பாக வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சரியான வெயிலுங்கிறதுனால எங்கேயும் ஒதுங்க கூட இடம் இல்லை. அதனால உள்ளே போய் சுற்றி கூட பார்க்கல. போய் நின்று ஸ்டில் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கூட அங்கேயே இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் காரைக்கால் கிளம்பியாச்சு. திருவாரூர்லேருந்து காரைக்கால் ஒரு 1 hour கிட்டே, 1 hour இல்லை ஒரு 40 minutesக்குள்ளேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் எங்கே அப்படின்னா, எப்போவும் நம்மளுக்கு அழுத்து போகாத அந்த பைத்துல் மந்தியில் தான் வந்து லஞ்ச் வந்து சாப்பிட வந்திருக்கோம். மந்தி புக் பண்ணியாச்சு முன்னாடியே. ஸோ ரொம்ப அன்றைக்கி சரியான கூட்டம். அன்றைக்கின்னு பார்த்து இந்த கேஸ் தட்டுப்பாடுலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கி அது வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டன் மந்தி சொல்லியிருந்தோம். அதுவே அன்றைக்கி கிடைக்காம போயிடுச்சு. பட் ஆனால் வந்து நம்ம எப்படியாவது கேட்டு அந்த மட்டன் மந்தியை வந்து வர வச்சாச்சு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக அப்படி வந்து தனித்தனியாக உட்காந்துட்டோம். பெரிய ஃபேமிலியாக அன்றைக்கி போனது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே ரவுண்டு சுற்றி ரெண்டு ஃபேமிலியாக வந்து உட்காந்தாச்சு. எங்கள் ஈரோடு ஆளாக்கு வந்து இந்த மந்தினால என்னன்னு தெரியாது. அவங்க ஊர்லலாம் இந்த ஸ்பெஷல்லாம் கிடையாது. நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த மந்தி, பிரியாணி இதெல்லாம் வந்து ஸ்பெஷல்ஸே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸாக வாங்கி தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மஸ்ட் இங்கே நான் அழைச்சிட்டு வந்தது தம்பிங்களுக்குமே. சரி, லாஸ்ட்டாக அந்த தக்கூசை கீழே ஊற்றி விடாமல் அப்படியே வந்து திஷ்டி சுற்றி போட்டாங்க. காமெடியாக இருந்துச்சு அந்த தக்காளி சட்னியை வந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் வந்து ஐபாக்கோ வந்து வந்திருக்கோம். அங்கே வந்து எதுக்கு வந்தோம் அப்படின்னா, அப்சின் வந்து 30 நோன்பு வந்து வச்சுருக்கா இல்லையா. மெயினாக அதுக்குன்னு வரல, நாங்கள் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அப்படியே அப்சின் 30 நோன்பு வச்சா ஏதாவது கிஃப்ட்டு தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால் கேக் அவளுக்கு வாங்கி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆடம்பரத்துக்கு அப்படின்லாம் கிடையாது, ஜஸ்ட் அவளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கி கேக் கட் பண்ணது. கேக் கட் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீமே 1-2 சொல்லிவிட்டு ஐஸ்கிரீமே சாப்பிட்டோம். கேக் சரியான கட்டியாக இருந்துச்சு, கட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வந்து செம்ம கட்டியாக இருந்துச்சு. ஃபைனலி எப்படியோ கட் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு. ஐபாக்கோவில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்றதே வந்து பெருசு, கேக்கெல்லாம் வந்து அப்சீனுக்கு தான் வெட்டுறோம் ஃபஸ்ட் டைமு. ஸோ நெக்ஸ்ட்டு எங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து பார் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் நாங்கள் வந்து கோன் டைப்பில் கேட்டிருந்தோம். முழுசாக அங்கே உட்காந்தே டைம் ஃபுல்லாக போயிடுச்சு. பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. பீச் கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி போகணுன்னு பிளான். பட் ஆனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கே 5 மணி ஆயிடுச்சு. எப்படியும் நான் அங்கே போனோம் அப்படின்னா ஒரு 5-5:30 ஆயிரும். ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான். பட் நம்ம உள்ளே நடந்து போய் கடைங்கள்லாம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளேயே அவ்வளோ டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பீச்சுக்கும் ரீச் ஆயாச்சு. அங்கே தம்பிங்க வந்து குளிக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸு, நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாமே வந்து கிளம்பியாச்சு பீச்சை நோக்கி போகிறதுக்கு. ரொம்ப ஆசையாக பீச்சில் போய் தம்பியோட விளாட்லான்னு போனோங்க. ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்கும் கரெக்டாக டைமு. அதுக்குள்ளே இருட்டிருச்சு. இருட்டுனாலே வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க போலீஸு. அதே மாதிரி எங்களையும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இவனுங்க கேட்கவே மாட்டேன்ட்டானோ, விளாண்டுக்கிட்டே இருந்தானோ, ஓரளவுக்கு அளவுக்கு வரைக்கும் போயிட்டானோ. எனக்கு சரியான பயம். வெளியே வாடான்னு கத்திக்கிட்டே இருந்தோம். ஏன்னா கடல் வந்து இந்த கடல் உள்வாங்கியிருக்கோமையா, ரொம்ப ஆபத்தான ஒரு கடல் இல்லையா. ஸோ அதனால் வந்து அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் அவனுங்க விளாண்டுட்டு இருந்தானோ. ஃபைனலி அப்சின் வந்து கரையிலேயே நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைங்கள்லாம் வந்து போய் பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அங்கே இருக்கிற பட்டம் வாங்கி அப்சின் விட்டுட்டு இருந்தா. எஸ்பெஷலி அங்கே வந்து காடை முட்டை, அதுக்கப்புறம் வந்து சூப்பு, இந்த மாதிரி நிறைய வகைகள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து டிஃப்ரெண்ட்ஸாக ட்ரை பண்ணேன். எப்போவுமே வந்து இந்த காலிஃப்ளவரு, கார்னு, ஐஸ்கிரீமா அது இதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே வாங்கி சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுமேனு சொல்லிட்டு அது எல்லாமே வீடியோஸ் எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. அதனால் இதில் ஆட் பண்ண முடியல. ஃபைனலாக வந்து ஊருக்கும் கிளம்பியாச்சு. ஒரு 10 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் சேர்றதுக்கே கரெக்டாக. வீட்டுக்கு போனோன்னே டான்ஸ் ஆடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலான்னு சொல்லிகிட்டே போனோம். ஆனால் போனோடனே ஃப்ளாட், எல்லாருமே செம்ம டயர்டு. மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா தம்பிங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறானோ. அதனால் வந்து ஃபிஷ்ஷு, இறால் அப்படின்னு
சொல்லிட்டு தடபுடலான சமையல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. உண்மையை சொல்லப்போனால் இந்த வருஷம் ஈத் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. தம்பிங்க எங்கள் கூட இருந்ததுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப சூப்பராக போச்சு. டைம் போகிறதே தெரியல, எப்படி 4 நாள் ஓடிச்சுனே தெரியல. அவ்வளோ நல்ல நல்ல மெமரிஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டைமை. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவுமே எடுத்து எடுத்து விலாகாக போட்டுருவேன். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிற்காலத்தில் பார்க்கும்போது காமெடியாகவும் இருக்கும், ஒரு நினைவாகவும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து நம்ம ஃபுல் கேப்சர் வந்து பண்ணிடுறது. எந்த ஒரு சின்ன காமெடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, ஊருக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கோடு வந்து தம்பிங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. ஸோ அவனுங்க பையெல்லாம் எடுத்து வைக்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து வருஷத்தில் 1 வாட்டி 2 வாட்டி அந்த மாதிரி தானே பார்ப்போம். அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுங்களுமே ஊருக்கு கிளம்பிட்டானுங்க. ஸோ அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடியுது. இந்த ஈத் பார்ட் இந்த வீடியோவோட முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி